போன வாரம் ஒரு 60 வயசுடைய ஒரு பேஷண்ட் ஒருத்தர் கண் தொந்தரவுக்காக எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாங்க. அவங்க இடது கண்ணில் கண் உறுத்தல், கண் நீர் வர்றது, கண் லேசாக வலி இருக்கு அப்படிங்கிற தொந்தரவுகளோட இங்கே வந்தாங்க. அவங்கள பரிசோதனை பண்ணி பார்க்குறப்ப அவங்களோட இடது கண்ணில் கருவி பக்கத்தில் வெள்ளையா ஒரு 4 சென்டிமீட்டர் நீளத்துக்கு ஒரு உயிருள்ள ஒரு புழு ஒன்று நகர்ந்துட்டு இருந்தது. அதை உடனே ஒரு ஃபோட்டோ கூட ஒரு சின்னதாக ஒரு வீடியோ கிளிப்பும் ஒன்று எடுத்துட்டு பேஷண்ட்டை காமிச்சு அவங்களோட தொந்தரவுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அவங்க கிட்ட விளக்கி சொன்னோம். அந்த புழு உயிரோட நகர்ந்துட்டே இருந்ததுனால அது கண்ணோட பின்பகுதிக்கோ கண் உள்பகுதிகளுக்கு நரம்புகளுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால அதை உடனடியாக ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சு அந்த புழு எடுக்க வேண்டிய அவசியத்தையும் சொன்னோம். அடுத்த ஒரு மணி நேரத்தில் அவங்கள ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி அந்த புழுவை வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் எதுவும் இல்லாமல் எடுத்தாச்சு. எடுத்துட்டு அதை வந்து லேபுக்கு பரிசோதனைக்காக நாங்கள் அனுப்பணும். என்ன வகையான புழு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக. லேப் ரிப்போர்ட் படி அது வந்து பிலேரியாசிஸ் அப்படிங்கிற நோயினால வர புழுங்கிறது தெரிஞ்சுது. அதுக்கு மேற்கொண்டு அவங்களுக்கு வந்து இரத்த பரிசோதனைகளும் தேவைப்படுது. மேற்கொண்டு அவங்க வந்து வேற டாக்டர்ஸையும் பார்க்கணும். அதனால அவங்கள வந்து மற்ற டெஸ்ட்டுக்காக அவங்கள அனுப்பிச்சிருக்கோம். இந்த பிலேரியாசிஸ் அப்படிங்கிறது நார்மலாக கொசுக்கடினால பரவலாம். இந்த பிலேரியாசிஸ் தொந்தரவு யாருக்காவது இருந்துச்சுன்னா, இந்த நோய் யாருக்காவது இருந்ததுன்னா அவங்க ரத்தத்துல சிறு சிறு புழுக்கள் மைக்ரோபிலேரியான்னு சொல்றது அது வந்து அவங்களோட ரத்தத்துல இருக்கும். கொசு அவங்களை கடிக்கிறப்ப இது வந்து கொசுக்குள்ள போயிட்டு அந்த கொசு வேற ஒருத்தர் நார்மலான பர்சன்ஸை கடிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து இது வந்து பரவும். இது கண்ணு மட்டும் இல்லாம உடம்புல பல பகுதிகளில் வேற தொந்தரவுகளும் உண்டாகலாம். கால் வீக்கம், தோல் தொந்தரவுகள், தலைக்கு மூளைக்கு போயிட்டு மூளை பாதிப்புகள் கூட உண்டாகும். அதனால கண்ணில் யாருக்காவது இந்த மாதிரி கண் வலி, கண் நீர் வடிகிறது, கண் சிவப்பு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கண் மருத்துவர்கிட்ட வந்து பரிசோதனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா மருந்துகளை ஆரம்பிக்கணும். தாமா போயிட்டு மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கி போடுறதுங்கிறது சில சமயம் ஆபத்தா முடியலாம். தேங்க்யூ. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யாருக்காவது நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்களா? இந்த புழு இப்போ நம்ம சர்ஜரி பண்ணி வழி எடுக்காத பட்சத்துல அது உள்ள வேற ஏதாவது விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு? இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். இது மாதிரி 2 பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி முன்னாடி பார்த்துருக்கோம். கண்ணோட உள்பகுதியில கண்ணு நரம்புல இதே மாதிரி புழு இருக்கிற மாதிரி அவங்க வந்தாங்க, அந்த தொந்தரவுக்காக வந்தாங்க. ஸோ அதையும் வந்து ட்ரீட் பண்ணியிருக்கோம். லேசர் மூலமா அதை வந்து ட்ரீட் பண்ணியிருக்கோம். இது எடுக்காம விட்டோம்னா இந்த சொன்ன மாதிரி இது உயிரோட நகர்ந்துட்டே இருக்கிறதுனால அது கண்ணோட மற்ற பகுதிகளுக்கு பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரத்த ஓட்டம் வழியா உடம்புல எங்கனாலும் பரவலாம். தலையில மூளைக்கு கூட போகலாம். அந்த மாதிரி போச்சு அப்படின்னா நரம்பு பாதிப்புகள் வரும். கண் பார்வை நரம்புல போய் அது வந்து சில சமயம் வந்து பிரச்சனைகள் உண்டு பண்ணுச்சு அப்படின்னா பார்வை இழப்பு கூட ஏற்படலாம். கொசுக்கடியில இது காமன். இந்த பிலேரியாசிஸ் நிறைய வகையான புழுக்கள் இந்த மாதிரி கண்ணில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த பிலேரியாசிஸ் அப்படிங்கிறது கொசுக்கடியினால பரவுற ஒரு தொந்தரவு. அது மனிதர்கள் மட்டும் இல்லாம வீட்டில் இருக்கிற பெட்ஸ், நாய், பூனை, இதுக்கு இந்த பிலேரியா தொந்தரவுகள் இருந்தா அதை கடிக்கிற கொசு மனிதர்களை கடிக்கிறப்ப அவங்களுக்கு பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜூனாட்டிக் டிசீசஸ் சொல்றது அனிமல்ஸ்ல இருந்து வரலாம். இந்த சர்ஜரி எப்படி பண்ணீங்க? இது புழு வந்து அந்த கண்ணு வெளிப்பகுதியில இருந்தது. அதாவது கண்ணோட வெளி லேயர் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும், கன்ஜங்டிவான்னு சொல்றது. அதோட பின்பகுதியில இருந்தது நம்ம போட்டோ வீடியோல பாக்குற மாதிரி. ஸோ அது வந்து அவங்களுக்கு மரத்து போற சொட்டு மருந்து போட்டுட்டு ஆப்ரேஷன் தியேட்டர்ல சின்னதா அவங்களுக்கு கண்ணு வெளிப்பகுதியில வந்து அவங்களுக்கு வந்து சின்னதா ஓப்பன் பண்ணி அந்த புழுவை வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபோர்சப்ஸ்ன்னு சொல்றது அது வழியா கம்ப்ளீட்டா எடுத்தாச்சு. அது இங்க நாங்க எடுத்துட்டு நாங்க அதை மெஷர் பண்ணல. ஏன்னா எடுத்ததுக்கு அப்புறமா அந்த புழு உயிரோட மூவ் பண்ணிட்டு இருந்தது. அதை லேபுக்கு அமிச்சோம். லேப்ல அவங்க மெஷர் பண்ணி பார்த்துட்டு அவங்க 4 சென்டிமீட்டர் பை 0.5 சென்டிமீட்டர் இதுதான் அந்த புழுவோட சைஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரியான அந்த கிருமிகள் பிளட்ல இருக்கக்கூடியது இது எந்த வயசு உள்ளவங்களுக்கு பாதிக்கும்? அந்த மாதிரி அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதாவது வந்து இது எந்த வயசுக்கு இருந்தாலும் வரலாம். இந்த மாதிரி பிலேரியாசிஸ் தொந்தரவுங்கிறது வந்து யூஸ்வலா சிறு குழந்தைகள்ல வந்து நாங்கள் அதிகம் பார்க்கறது இல்லை. யூஸ்வலா மிடில் அண்ட் எல்டர்லி ஏஜ் குரூப்ல வந்து காமனா வர்றது பார்க்குறோம். பிளட்டை பியூரிஃபையா வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஃபுட்டு மூலமா இதை வந்து தடுக்கிறதுன்னு இல்லை. மெயினா கொசுக்கடியை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அதுதான்
மெயின். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து ஏற்கனவே இன்ஃபெக்ட் ஆனவங்களை கொசு கடிச்சு இன்னொருத்தரை கடிக்கிறப்ப இது ஈஸியா பரவுங்கிறதுனால இது சாப்பாட்டு மூலமாவோ இல்ல மருந்து மூலமாவோ தடுக்க முடியாது. வந்தா ட்ரீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புழுக்கள் வந்து நீங்க முன்னாடி பார்த்தீங்க, அது வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மேலோட ஆமா, கண்ணோட வெளிப்பகுதியில இந்த மாதிரி இருக்கிறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து, இதுதான் இப்ப உயிரோட எடுத்திருக்கிறது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.